வினிதாக்கா. ஆரம்பிங்க. இல்ல, வினிதாக்கா பேசுறது கேட்கல. ஆமா. இப்ப கேக்குதா? கேக்குதுக்கா. கேக்குது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நமது வாருங்கள் படைப்பும் குழுவின் 237வது நிகழ்வு. இந்த வருடத்தின் கடைசி நிகழ்வும். இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய விருந்தினர் கவிஞர் சா ராஜ்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நெறி ஆளுநராக நம்மிடம் வணக்கங்க. இன்றைய நெறி ஆளுநராக நம்மோடு இணைந்திருப்பவர் பகத் அவர்கள். அவர்களையும் நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நமது விருந்தினர் மற்றும் நெறி ஆளுநர் பற்றிய அறிமுக உரையை வழங்குவதற்காக கலை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 237வது நிகழ்வில் கலந்து கொள்ளவிருப்பவர் படைப்பாளர் கவிஞர் சா ராஜ்குமார் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. திருப்பத்தூரை சார்ந்த கவிஞர் சா ராஜ்குமார் அவர்கள் 2023 அகமேந்தி எனும் குறுங்கவிதை தொகுப்பும் 2025 பாஷோவின் கைத்தடி எனும் ஹைக்கூ கவிதை தொகுப்பும் வெளியிட்டுள்ளார். தினமலர், வாரமலர், காற்றுவெளி மாத இதழ், தீக்கதிர், கொலுசு மாத இதழ் என பல்வேறு வார இதழ்களிலும் மாத இதழ்களிலும் இவரது படைப்புகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருப்பது கூடுதல் சிறப்பு. இவர் பெற்ற பரிசுகள்: லிங்குசாமி நடத்திய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ கவிதை போட்டியில் சிறப்பு பரிசு பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமத்தில் ஹைக்கூ போட்டியில் சிறப்பு பரிசையும் பெற்றுள்ளார். மேலும் படைப்பு குழுமத்தில் நூல் விமர்சனத்திற்கான மாதாந்திர சிறப்பு பரிசு, கவிக்கூடம் குழுமம் நடத்திய நூல் விமர்சன போட்டியில் சிறப்பு பரிசு, கொலுசு இதழில் பரமசிவமும் 5 முயல் குட்டிகளும் கதைக்கான சிறப்பு பரிசு, உலக தமிழ் ஹைக்கூ பேரவை குழுமத்தில் ஹைக்கூ கவிதைக்கு சிறப்பு பரிசு, மேலும் தன்முனை கவிதைகள் குழுமத்தில் தன்முனை கவிதைகள் பகுப்பாய்வு நூலில் இவரது கவிதையும் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பு. சமீபத்தில் தினத்தந்தி நாளிதழில் புதுக்கவிதை பகுதியில் இவரது கவிதை தேர்வாகி பரிசையும் பெற்றுள்ளது. இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் சா ராஜ்குமார் அவர்களை வரவேற்பதில் குழுமத்தின் சார்பாக பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று இவரோடு கலந்துரையாடவிருப்பவர் தீவிர இலக்கிய ஆர்வம் கொண்டவர். அறிவியல் உண்மைகளை சிறு சிறு தொகுப்புகளாக பிரித்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காணொளிகள் சமூக வலைத்தளங்களிலும் அன்புள்ள சகோதரன் என்ற பெயரில் காணொளி தளத்திலும் தொடர்ந்து பதிவு செய்து வரும் இவரது காணொளிகள் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. தொடர்ந்து வாசிப்பு அனுபவம் உள்ள பகத் அவர்களை வரவேற்று இந்நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். தங்கள் இருவருடனான கலந்துரையாடல் இப்பொழுது தொடங்கலாம். நன்றி அறிமுகம் செய்ததற்கு. முதல்ல இங்க படைப்புல இணைப்பில் உள்ள அனைவருக்குமே வணக்கம். ஒரு நல்ல படைப்பாளர் கிடைக்கிறதுன்றது ஒரு சிப்பியில முத்து கிடைக்கிற மாதிரி. இப்போ ஒரு 1000 சிப்பி எடுத்துக்கிட்டோம்னா அதுல 10-15 முத்துக்கள் தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு நல்ல படைப்பாளருங்கிறது. இங்க படைப்பாளர்ன்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ரசிகருமே ஒரு நல்ல ரசிகர் கிடைக்கிறதுன்றது ரொம்ப அரிதானதுதான். இங்க நான் நம்ம கூட கலந்துட்டு இருக்க படைப்பாளர் திரு சா ராஜ்குமார் அவர்கள், ஏன் நம்ம இணைப்புல இருக்கக்கூடிய பல படைப்பாளர்கள் கூட, ஏன் இந்த உலகத்துல இருக்க எல்லா படைப்பாளர்களுமே ஒரு படைப்பாளருடைய ரசிகர்கள் தான். அந்த மிகப்பெரிய படைப்பாளர் தான் இயற்கை. இந்த இயற்கை படைத்த உன்னதமான இந்த இயற்கை படைத்தது எல்லாமே உன்னதமானதுதான். அப்படிப்பட்ட இயற்கையின் படைப்ப ஒரு தெளிவா எடுத்து கூறக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து சொல்லக்கூடிய சிறந்த படைப்பாளர்களாக வளர்ந்து வரும் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கும் திரு சா ராஜ்குமார் அவர்களுக்கு வணக்கம்.
ஆஹ் தோழர். உங்ககிட்ட ஆஹ் உங்களோட அறிவு பெறப்போறோம், உங்களுடைய அனுபவத்தை பெறப்போறோம் ஒரு சில கேள்விகள் மூலமா. முதல் கேள்வி என்னோட கேள்வி இருக்கு. ஓகே. உங்களது கவிதை மலர்ந்த காலமும் கவிதைகளாக அது கொண்ட நோக்கமும் என்னவா இருக்கு? நீங்க கவிதைகள் மூலமா இந்த உலகிற்கு என்ன சொல்ல வரீங்க? அது கொண்ட நேரமும் இதை பத்தி உங்களால கொஞ்சம் பேசிக்க முடியுமா? பேசலாம் தோழர். அதாவது கவிதைகள் எழுத வந்த காலம் வந்து 2012 இருந்து நிறைய புத்தகங்கள், ஆனந்த விகடன், குங்குமம், குமுதம், இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம அறியாமலே சில கவிதைகள் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அப்படி கவிதைகளை வாசிக்கும் போது நாமளும் ஒரு கவிதை எழுதுனா என்ன அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அப்படி மிகுதியில வந்து முகநூல்ல முதல்ல எழுதி முகநூல்ல எல்லாம் அனுப்பிக்கிட்டு, முகநூல்ல பகிர்ந்துக்கிட்டு, நண்பர்களோட இருந்துக்கிட்டு அப்படி எழுதும்போது தொடர்ந்து வாசிக்க வாசிக்க எழுதும்போது நமக்கே ஒரு கவிதைகள் கிடைக்குது. அப்படி எழுத ஆரம்பிச்சது தான் எல்லாமே, கவிதைகள் எல்லாமே. நோக்கம்னு பார்த்தா நமக்கு சமூகத்துக்கு ஒரு நல்ல கவிதையை கொடுக்கணும், மன நிம்மதியான ஒரு கவிதையை கொடுக்கணும். அதுவும் இல்லாம கவிதைகள் மூலயமா நாம நம்மளுடைய மனசை நாம ஆத்ம திருப்தி படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். கவிதைகள் எழுத வந்ததுங்கிறது தாண்டி அது ஒரு மனசுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கு. ஒரு வித மன திருப்திமான உவகை கொள்ற மாதிரி இருக்கு. இதனால உலக மக்களுக்கு செய்திகளும் எடுத்து சொல்ல முடியுது, கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியுது. உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். சரிங்க. இப்போ கவிதைகள் எழுதுற எல்லாருமே வேறு ஒரு உலகத்துல இருப்பாங்க. அதே மாதிரிதான் கவிதை எழுதுறவரை பாக்குறவங்களும் வித்தியாசமா இவங்களை பார்ப்பாங்க. ஏன்னா அதிகமா யோசிக்க கூடியவங்க தான் படைப்பாளர்களா இருப்பாங்க. அதுவும் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் தனிமை விரும்பிகளாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா தோணும். அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் ஏற்படுமா? உங்களை பார்த்து நீ என்னடா இந்த உலகத்துல இருறா, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி எதுவும் நடந்தது இருந்தா அதை பத்தி ஏதாவது சில பதிவுகள் இருந்தா சொல்லுங்க. இருக்கு 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 தோழர். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். என்ன இவன் எப்ப பார்த்தாலும் வீட்டிலேயே இருக்கான், வெளியே ஃப்ரெண்ட்ஸும் கூட யாரு கூடயும் அதிகமா சேர மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை வீட்டுல படிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நாம படிக்கிறது எழுதுறது வந்து முகநூல் மூலியமாவும் ஒரு சிலர் நண்பர்கள் மூலியமா தான் தெரியுமே தவிர, ஊர்ல இருக்கிற நம்ம மாவட்டத்துல இருக்கிற அதிகமான பேருக்கு வந்து யாருக்குமே நம்ம எழுதுறோம், கவிதை எழுதுறோம், படிக்கிறோம், புத்தகம் போட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் நம்மள கேட்பாங்க, எப்படி இப்படி எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்க, எப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்க, எப்படி உன்னால மட்டும் முடியுது, ஒரு வேலைக்கும் போய்கிட்டு அதே சமயத்துல எப்படி நீ வாசிக்கிற, எப்படி புத்தகங்களுக்கெல்லாம் விமர்சனம் எழுதுற அப்படிங்கிற சில பேர் என்ன கேட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னாக்க, எனக்கு ஒரு ஒரு சூழ்நிலை காரணமா வந்து நான் புத்தகங்கள் பக்கம் தள்ளப்பட்டேன் ஒரு 2014 அப்புறமா. அது ஏன்னு கேட்டாக்க, ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு மிகப்பெரிய இழப்புனால ஏற்பட்டது அது ஒரு இது. அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னும் போது சில கவிதைகள் எல்லாம் நமக்கு ஆத்மார்த்தமா உள்ள நுழைஞ்சி நம்ம நம்ம நிகழ்காலத்துல தான் இருக்கோம், அந்த நிகழ்காலத்தோட நம்ம ஒட்டி வாழ்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த கவிதைகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல இருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க எழுத ஆரம்பிக்க சில பேர் என்னை தேடி எல்லாம் கூட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. எங்க ஊர்ல எங்க ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே வந்து, என்ன நீ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க, ஆனா பார்த்தா புத்தகம் எல்லாம் போட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு ஒரு சிலர் வந்து நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க சொல்லவும் தெரியுது, நீங்க நிறைய பேரோட கவிதைகளை படிப்பீங்க. அப்படி உங்களுக்கு மனம் கவர்ந்த கவிஞர்கள் யாராவது சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சிலரை மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா முகநூல்ல தான் முதல்ல எல்லாருமே எல்லா கவிஞர்களையும் வந்து நான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அறிமுகம் ஆனதும் வந்து முகநூல் மூலியமா தான். நிறைய கவிதைகள் சொல்ல போனாக்க நாம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிஞர்கள் வந்து
வைரமுத்து, வாலி, பாரதியார், பாரதிதாசன் இந்த காலகட்டத்தில இருந்து நம்ம படிக்கும்போது இருந்தே தெரியும் அவங்களையெல்லாம். பாடல்கள் எழுதுவது மூலியமா, பாடல்கள் கேட்பது மூலியமா அவங்க யாரு என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும். பாடல் வரிகள்ல வந்து எப்படி இவ்வளவு நுணுக்கமான வரிகள் எல்லாம் எழுதுறாங்க அப்படிங்கும்போது பாடல்கள் அதிகமா கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தேட தேட ஒவ்வொரு கவிஞர்களா நம்ம வந்து தேடி போய்கிட்டே இருக்கும்போதுதான் பழனி பாரதி ஐயா, அப்புறம் அறிவுமதி ஐயா, அப்புறம் கவிகோ அப்துல் ரஹ்மான் ஐயா, அந்த மாதிரி நிறைய பேர். சொல்லப்போனாக்கா கபிலன் அவங்க, அதுக்கடுத்து கார்த்திக், தாமரை அவங்க, அந்த மாதிரி முத்துக்குமார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். முகநூல்ல வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு மிக பிடிச்ச கவிஞர்களுடைய லிஸ்ட் அது வந்து சொல்லுங்க. அது வந்து கடைசியா சொல்லிக்கிறேன். அப்ப அடுத்த கேள்வி போலாமா? ஏதோ மிச்சம் இருக்கா, கிடைக்க சொல்றீங்களா? இல்ல அது வந்து லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தர் 2 பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. இவங்கதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. எல்லாருமே ஒவ்வொரு கவிதையும் எழுதினாலும் ஒரு கவிதையை சிறப்பா எழுதினா கூட அவங்க மிகப்பெரிய கவிஞர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானும் ஒரு வாசகனா இருந்து ஒரு படைப்பாளியா ஆயிருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து யாரையும் வந்து இவங்கதான் சிறப்பான கவிஞர்கள் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சொல்ல பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு இது. எனக்கு அடுத்து ஒரு ஆழமான எனக்கு ஒரு பதில் தேவைப்படுது. அதாவது நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க ஹைக்கூ வந்து ஒரு தியானம் மாதிரி அப்படிங்கிறத. எனக்கு தியானம் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அதிகமான ஒரு ஊடுருவல அதிகமான ஒரு ஊடுருவலா இருக்கு. அதாவது ஒரு ஹைக்கூவோ ஒரு தியானத்தோட ஒப்பிடுறது அப்படிங்கிறது இது எப்படி ஒரு சாத்தியமா இருக்கும் அப்படின்னு அதை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அதனால உங்ககிட்ட கேட்கிறேன், ஹைக்கூக்கும் இந்த தியானத்துக்கும் எப்படி அது ஒப்பீடு செஞ்சீங்க? இதை பத்தி உங்களால ஆழமான பதில் நான் எதிர்பார்க்கிறேன். அது ஐக்கூங்கிறதே வந்து நம்ம நிகழ்காலத்துல வாழ்றோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும் நாம. ஏன்னா நாம இருக்கிறது கொஞ்ச நேரம், அடுத்த நிமிஷமோ அடுத்த நொடியோ அடுத்த நாளோ அப்படிங்கிற போது நாம இந்த இயற்கையை ரசிக்கணும், அதனோட ஆழ்ந்து இணைந்து பயணிக்கணும். அப்படின்னும் போது அது நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். இயற்கை மூலியமா நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு தியானம்ங்கிறது ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது தான் கிடையாது. ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துறது மட்டும் கிடையாது தியானம். கவிதைகள் எழுதும் போது மட்டும்தான் கவிஞனாக இருக்கிறான். அந்த மாதிரி நம்ம எழுத முடியும் போது அது சிறப்பான முறையில ஐக்குவா மாத்துறதுங்கிறது ஒரு தனி. ஐக்குங்கிறது அறிதல், தெளிதல், உணர்தல், இது மூணுமே ஒரு தாரக மந்திரம் ஐக்குவுக்கு. அது அது இருந்தா மட்டும்தான் ஒரு சிறப்பான ஐக்குவை வந்து எழுத முடியும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆழ்ந்த ஒரு இது. அதுக்கு வந்து நிறைய பார்க்கணும், ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அழகியலை ஒரு ரசனையோட ஒரு காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அது வந்து ஒரு தியான மனநிலையில எப்படி ஒரு ஒரு புத்தர் எப்படி இருக்காரு, எல்லா விஷயங்களும் கவனித்து கொண்டு அவர் வாழ்ந்த காலத்துல எல்லா விஷயங்களும் எல்லாமே சாதாரணம் தான். அப்படி எல்லாமே ஒரு அவருக்கு எப்படி போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு இயல்பான ஒரு விஷயங்கள் தான், எல்லாமே இயல்பா நடக்கக்கூடியதுதான் அப்படிங்கிறது தான் ஒரு தியானமே. அதை தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அனுபவிக்கும் போது அனுபவத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஒரு தியான மனநிலைமை அப்படிங்கிறது. அதாவது அனுபவ உணர்தலை, அந்த கணக்குள்ளத்தின் அனுபவ உணர்தலை ஒரு ஹைக்கூ, அதேதான் ஒரு தியானமாவும் இருக்கும் சொல்றேன். ரொம்ப ஒரு நல்ல விளக்கம். சரி, அடுத்த கேள்வி போகலாம். இந்த கேள்வி எனக்கு ஒரு ரசிகனா எனக்கு நிறைய தடவை தோணிருக்கு. அதாவது ஏன் இப்படி ஆண் கவிஞர்கள் இருக்காங்கன்னா அவங்க பெண்களை பத்தி வர்ணிக்கிறதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆண்களை பத்தி ஏன் அதிகமா வர்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது இருக்கும். இப்போ பெண்களை வர்ணிக்கிறவங்க இருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஆண் கவிஞர் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி ஆண்களை வர்ணிக்கிறது அப்படின்றது அந்த அளவு வந்து வித்தியாசம் நிறையவே இருக்கு. அப்போ ஒரு கவிதை அப்படிங்கிறதுக்கு பால் இருக்கா, அதாவது ஆண் பால் பெண் பால், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆண் கவிஞரா? அப்படி வந்து ஆண் பால் பெண் பால் வந்து நான் அதிகமா அப்படி வேறுபாடு வந்து நான் பாக்குறது கிடையாது.
எல்லா நண்பர்களுக்கும் நான் ஆண் நண்பர்களுக்கும் கவிதை எழுதி கொடுத்துருக்கேன். அவங்கள பத்தியும் எழுதி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பெண் நண்பர்களும் என்கிட்ட கேட்டு இருக்காங்க, எனக்காக ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவங்களுக்காகவும் எழுதி கொடுத்துருக்கேன். அது பெண்கள் ஏன் அதிகமா வர்ணிக்கிறாங்க அப்படின்னாக்க, ஏன்னா நம்ம சூழலே வந்து நம்ம பெண்களை சார்ந்துதான் இருக்கிறோம். பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை, ஆண்கள் இல்லாம பெண்கள் இல்லை. அதனாலதான் வந்து ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நாம நினைக்கிறது சொல்றது எல்லாமே வந்து ஆண்கள் சமம், ஆண்களுக்கு பெண்கள் சமம், எல்லாருக்குமே சமம் அப்படின்றது. அது வந்து பெண்களை இப்ப நம்ம ஒரு தாய், நம்மளை பெற்றெடுத்தது ஒரு தாய், நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்கள சுத்தி நம்ம வளரும் போது அவங்களுடைய இயல்பான விஷயங்கள், அவங்க கிட்ட நம்ம நிறைய ரசிச்சிருப்போம். விளையாட்டுகள், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ரசிச்சிருப்போம். ஒரு ஒரு பள்ளி காலத்துல, ஒரு காலேஜ் காலத்துல தோழிகளோட இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல பெண்களை பத்தி நம்ம நிறைய ரசிக்கிறோம். ஒரு ஆஹ் என்ன சொல்றது, ஒரு தெய்வமா கூட ஒரு சில பெண்களை நாம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு காதல் வயப்படுவோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெண்களை சார்ந்துதான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. பெண்களை சார்ந்துதான், பெண்களுக்காக நிறைய போர்கள் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பெண்கள் ஆண்கள் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆஹ் இதுல எனக்கு ஒரு சின்னதா ஒரு முரண் மட்டும் இருக்கு. அதாவது நீங்க ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்றீங்க. நான் நினைக்கிறது அதுவும் கூட ஒரு தவறான கருத்தியலா கூட இருக்கலாம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆண் என்பவன் தனித்துவமானவன், பெண் என்பவள் தனித்துவமானவன். ரெண்டு பேரையுமே ஒப்பிடுதல் அப்படிங்கிறதையும் ஒரு தவறான கண்ணோட்டமா எனக்கு தோணுச்சு. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இன்னமும் நிறைய புரிதல்கள்ல மனசுக்குள்ள கொண்டு வர மாதிரிதான் இருக்கு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நன்றி நன்றி. சரிங்க சரி. நீங்க ஒரு கவிதையில குறிப்பிட்டிருக்கீங்க, அதாவது மீண்டும் மீண்டும் தனிமை என்னும் இருளில் தள்ளப்படுகிறேன் உன் நினைவில் அப்படின்னு சொல்லி. தனிமை அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தனிமை என்பது இருளா, தனிமை என்பது நரகமா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அது வந்து தனிமைங்கிறது ஒரு சில சூழ்நிலைகளை பொறுத்து வந்து அது தனிமை வந்து இருள், தனிமை வந்து ஒரு விளக்கேற்றும் ஒளி அப்படின்னு சொல்லலாம். தனிமை வந்து ஒரு நரகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது சூழ்நிலைகளை பொறுத்து அமையக்கூடிய தனிமைகள்னு தனியா இருக்கு. தனிமை அப்படின்ட்டு தனிமையா எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு நினைவுகளோட தான் அந்த தனிமையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு இதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிமைகள்ல வந்து நம்ம இருப்போம், ஆனா ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்போம், இல்ல ஏதாவது ஒரு அழகியலை ரசிச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல ஏதோ ஒரு நினைவுகளை நினைச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல யாருடைய கவிதைகளை கூட நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு காதலியை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு என்ன சொல்றது, முயற்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்த முன்னெடுப்புக்கு என்ன நம்ம குறிப்புகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலைகளை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி தான் அது. தனிமைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி, ஒரு ஒளி விளக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து நாம சரியான முறையில பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்கு தனிமை அப்படிங்கறத. ஒரு ஆழமான கருத்து கொடுத்திருக்கீங்க. அதாவது இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு சில தனிமை விரும்பிகள் இருப்பாங்க, அவங்க தனியா தான் இருப்பாங்க. அப்போ பக்கத்துல இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, என்னடா எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த தனியா இருக்கணுக்கு மட்டும்தான் தெரியும், நான் தனியா இல்லை, என் கூட என் மனசு பேசிட்டு இருக்கடா, என் கூட அந்த குருவியை பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு என் மனசு தனிமையா இல்லை, நான் உங்களோட பேசல தவிர நான் தனிமையா இல்லை அப்படின்றத நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்விக்கு போலாமா? அதுக்காகவே நானும் ஒரு ஒரு சின்ன ஒரு 2 லைன்ல கவிதை எழுதினேன். என்ன அப்படின்னாக்க, கடைசியாக நீ எப்பொழுது உன் ஆன்மாவிடம் பேசினாய் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு 2 லைன் கவிதை தான் அது. அது உணர்ந்தாக்க வச்சுக்கீங்க, நீ கடைசியா எப்போ உன்னுடைய ஆன்மாவோட பேசின அப்படிங்கிறது தான் அது. அது தனிமையில மட்டும்தான் நடக்கும். அது வந்து மற்ற சமயங்கள்ல வந்து அது ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கவிதை தான். அதுக்குள்ள நிறைய ஆழமான பொருள் இருக்கும், அதை தேடி பார்த்தா. ரொம்ப இது உங்களோட சின்ன கவிதை இல்ல,
இது உங்களோட சின்ன கவிதையே கிடையாது. இது ஆழமான மிகப்பெரிய கவிதை. நான் படிச்சதுலயும் உங்களோட புத்தகங்கள் படிச்சதுலயும் இது இருக்கு. ரொம்ப ஒரு உபகை கொடுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அதுதான் ஒரு பார்வை இது. அதுதான் அது அது தனிமையில மட்டும்தான் உன்னுடைய ஆன்மாவோட நீ பேசிக்கிட்டு இருப்ப. மத்த சமயத்துல வந்து வேற ஒருத்தர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்ப. அது நீ வேறொருவனா இருப்ப அந்த சமயத்துல. வேறொரு நிகழ்ச்சிக்கு போகும்போது வேற ஒருத்தனா தான் நீ அங்க இருப்ப. ஏன்னா அந்த சூழல்கள் வந்து எல்லாமே அப்படிதான் அமையும். ஆனா அது ஒரு தனிமையா இருக்கும்போது மட்டும்தான் நீ உன்னோட பேசிக்கிட்டு இருக்க, உன் ஆன்மாவோட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது வந்து உனக்கே புரியும். அது புரிஞ்சுக்கிட்டா வச்சுக்கேன், வாழ்க்கை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்த ஒரு சலாபமும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆழமான பார்வை. அடுத்த கேள்விக்கு போலாம். இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்குமே நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ஆழமான பதிலை தான் எதிர்பார்க்கிறேன். இந்த கேள்வி எனக்கு நிறைய பேர்கிட்ட தோணுது. ஏன் நீங்க குறிப்பிடுற சினிமா பாடலாசிரியர்கள் யாரா இருந்தாலுமே எனக்கு இந்த கேள்வி வந்து ஒரு தோணிக்கிட்டே இருக்கக்கூடியது. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு சாமானியன் வந்து காமத்தை அணுகிறதுக்கும் அவன் வந்து அதை வெளிப்படுத்தும் விதத்தை ஒரு வக்கரமா பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல ஒரு கவி படைப்பவர், ஒரு பாடலாசிரியர் கூட இருக்கலாம், அவங்கெல்லாம் காமத்தை உச்சரிக்கும் பொழுது, எடுத்துரைக்கும் பொழுது அதை ஒரு அழகான ஒரு விஷயமா பாக்குறாங்க. இது எனக்கு முரணா தெரியுது. இதனுடைய முரணை பத்தி உங்களை எனக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? எனக்கு அப்படி எந்த ஒரு முரணும் எனக்கு, ஏன்னா கவிஞர்கள் வந்து பொதுவாகவே வந்து காமத்தை உன்னதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, காமம் அப்படிங்கிறது வந்து ஒரு உன்னதம். அதுல இருந்துதான் வந்து எல்லாருமே பிறக்குறாங்க, எல்லாருமே பிறக்குறாங்க, எல்லாமே இது பண்றாங்க. அதை தாண்டி வந்து அதை வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமா அதை பாக்குறதுனால வந்து அணுகிறதுனால வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த காமம் சரியான முறையில அது கிடைக்காம இருக்குது. சில பேர் வந்து அது வந்து கையாளக்கூடிய விதம்ங்கிறது ஒரு விதம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அது தவறுகளை ஏற்படுத்துது, ஒரு சிலருக்கு நன்மைகளை ஏற்படுத்துது. அது வாழ்க்கையோட இணைந்து ஒரு சரியான புரிதலோட போகும்போது வந்து அது மிகப்பெரிய வெற்றியையும் தருது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சின்ன இதுதான். அதுல எதுவும் பெருசா எனக்கு முரண்பாடு வந்து எதுவும் எனக்கு தெரியுற மாதிரி தெரியல. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போலாமா? ஏன்னா சரிங்க சரிங்க. ஏன்னா அது வந்து காமம்ங்கிறதே அதுதான் காமம்ங்கிறது ஒரு உன்னதம் தான். எல்லாருமே அதுல இருந்துதான் பிறக்குறாங்க. அதை வந்து நாம ஏன் கொச்சப்படுத்தணும், ஏன் அதை வந்து ஏன் அவ்வளவு ஒரு இதா நாம நினைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பொதுவான இருக்கிறது தான் எல்லாருக்குமே. அதை வந்து நம்ம சில பேர் வந்து இந்த நிறைய நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால அது ஒரு தவறான பார்வைகளால வந்து மக்கள் கெட்டு போறாங்க, இளைஞர்கள் கெட்டு போறாங்க. அது ரொம்ப ஒரு பாவ செயலா நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது. உங்களோட பார்வை வித்தியாசமா இருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். அப்புறம் பொதுவா படைப்பாளர்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் தப்பா கூட நினைச்சிட்டு இருக்கலாம், தனிமை விரும்பிகளா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கருத்தியல் இருக்கு. அது உண்மைதானா? நீங்க ஒரு தனிமையாளரா, தனிமை விரும்புவரா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனிமை விரும்பிதான். ஏன்னா அப்ப மட்டும்தான் என்னோட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்ய முடியுது. எனக்கு பிடிச்ச எல்லா பாட்டுலையும் எல்லா பாடல்களையும் என்னால கேட்க முடியுது, ரசிக்க முடியுது, இயற்கையை ரசிக்க முடியுது, இந்த உலகத்தை நேசிக்க முடியுது. ஒரு பயணத்துல கூட நான் தனிமையா இருக்கும்போது அந்த பயணங்கள் வழிபோக்கர்களா இருக்கும்போது கூட இந்த உலகத்துல இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்களா, இவ்வளவு ஏழ்மைகளா இருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நேரத்துல எனக்குள்ளேயே சில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி வந்து எனக்கு தனிமை வந்து நான் தனிமை விரும்பிதான். அது யாராலையும் மறுக்க முடியாது. கவிஞர்கள் என்னாவே பொதுவாவே ஒரு தனிமை விரும்பிதான் அதிகமா விரும்புவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுடைய படைப்புகள் வந்து அந்த அளவுக்கு சீரிய முறையில ஒரு மிகப்பெரிய சிறப்பா இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு தனிமைன்னு தான் நான் சொல்லுவேன்.
எல்லாருடைய கவிதைகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கவிதைகள் மட்டும்தான் சமூகம் சார்ந்து, மக்கள் சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து அப்படி இருக்குமே தவிர எல்லா கவிஞர்களுடைய பொதுவான நிறைய கவிதைகளை படிச்சீங்கன்னா அவங்களுடைய தனிமையிலிருந்து தான் அந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. நான் நிறைய கவிதைகளை வாசிச்சிருக்கேன், நிறைய நண்பர்களுடைய கவிதைகள் எல்லாம் வாசிச்சிருக்கேன். அதுல வந்து முக்கியமான வந்து எனக்கு பிடிச்சது வந்து இவருடைய பழனி பாரதி ஐயாவுடைய ஒரு நல்ல கவிதை. அது வந்து இயற்கையை பற்றிய ஒரு கவிதை. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இல்ல, ஞாபகம் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னாக்க, இப்படி காற்றில் நீ அலைப்படுவதை என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்ற ஒரு கவிதை இருக்கும். அது முழுசா ஒரு கவிதைனாக்க, நீ இப்படி காற்றில் அலைக்கழிக்கப்படுவாய் என்று தெரிந்திருந்தால் நான் தீபமே ஏற்றி இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கவிதை. ஒரு மிகப்பெரிய நல்ல கவிதை. அது ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா, அது காற்றுல அது வந்து அந்த தீபம் அவ்வளோ அலைப்படும் போது அந்த தீபத்தை ஏன் ஏத்தணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கே ஒரு இதா இருக்கும், கேள்விக்குறியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கவிதை. அது சொல்ல எனக்கு வாய்ப்பு இந்த சமயத்துல கிடைச்சது. ரொம்ப ஒரு நல்ல கவிதை. கேட்கும் பொழுதே இப்படி ஒரு பார்வையில பார்க்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கவிதை. ஆமா, எல்லாருமே வந்து ஒரு தீபம் ஏத்துறாங்க, ஒரு ஒளிவிளக்கு ஏத்துறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே வந்து அந்த தீபத்தை ஏத்துறாங்க. ஆனா அது காற்றில் அவ்வளோ அலைக்கழிது அப்படின்னும் போது அது வந்து அந்த பார்வையை வந்து யாரால பார்க்க முடியும்? ஒரு கவிஞனை தவிர வேற யாரால அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது எனக்கு அந்த கவிதையை படிச்சதுமே எனக்கு சத்தியமா அன்னைக்கெல்லாம் தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி நானும் ஒரு சில கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கேன், சுடரை பத்தி. சுடர் ஒளி, இருள், அந்த மாதிரி கவிதைகள் இருக்கு. இல்ல புத்தகத்துல இல்ல இருக்கு, ஞாபகம்லாம் இருக்கு. அது வந்து என்ன அப்படிங்கனாக்க, அது புத்தகத்துக்காக தனியா ஒதுக்கப்பட்டு இருக்குது. அது புத்தகத்துல இடம்பெற்று இருக்கிறதுனால வந்து அது இன்னும் வெளிவராததுனால கொஞ்சம் இதா இருக்கு. முகநூல்ல இருக்கு. இது மாதிரி நீங்க எழுதின கவிதை, உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தின கவிதை ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க படைக்கப்பட்ட ஒரு கவிதை ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தின கவிதை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. டக்குன்னு கேட்டா ஞாபகம் வரல. ஏன்னா கவிஞனுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, அவன் எழுதுற கவிதைகளை எல்லாமே வந்து அடுத்த கணத்திலேயே அவன் மறந்துடுறான். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய, அடுத்தவங்களுடைய மற்ற கவிஞர்களுடைய கவிதையெல்லாம் வந்து அவன் ஞாபகத்துல வச்சுக்கிறாங்க தவிர, ஆனா அவங்க எழுதுற கவிதைகளை வந்து அதிகமா வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு கவிஞனுடைய ஞாபகம் சக்திங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் எழுதுற கவிதைகள் எல்லாம் வந்து அப்பப்ப ரசிச்சுக்கிட்டு அப்பப்ப எழுதிக்கிட்டு அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுறான். ஏன்னா அடுத்த கவிதையை நோக்கி அவன் தேடல்களோட ஓடிக்கிட்டே இருக்கான் கவிஞன் என்பவன், என்னுடைய பார்வையில. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கோணம். அதாவது ஒரு மலர் வந்து அந்த தருணத்துலதான் மலரும், அந்த தருணத்துல மட்டும்தான் அதை ரசிக்க முடியும். அதாவது அது அடுத்த தடவை அடுத்தடுத்த மலர்கள் போய்கிட்டே தான் இருக்கும். பழைய மலர்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தேவையில்லை அப்படின்றத ஒரு நல்ல புரிதலோட சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு கவிதையோட உங்களோட கவிதையோட விளக்கம் வேணும். வஞ்சி அவள் நடை தளரும் போதெல்லாம் துணை நிற்கவே நினைக்கிறேன். ஆண் என்னும் கர்ப்பம் அவ்வப்போது தலை தூக்கில் இட்டு செல்கிறது என் கருணையே. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுங்களா? இது நீங்க எழுதும் போது இத பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா? அது எழுதின காலகட்டத்துல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். அது நானா எழுதுனா அப்படிங்கிற மாதிரி திரும்ப நான் படிக்கும்போது எனக்கே தோணும், அந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் நான் தான் எழுதுனா அப்படின்ற மாதிரி எல்லாம். நிறைய கவிதைகள் நாம எழுதும்போது சாதாரணமா எழுதிடுவோம், ஆனா இதையெல்லாம் நாம் தான் எழுதணுமா அப்படிங்கிற போது மிகப்பெரிய எனக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா அந்த சமயத்துல வந்து நம்ம ஒரு நட்பு ரீதியாவோ இல்ல ஒரு காதல் வயப்படும் போது கூட அந்த நிகழ்வுகள் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து பொதுவா ஒரு காதல் பயணத்துல அப்படி போகும்போது அந்த கர்வம்ங்கிறது கொஞ்சம் ஆண்களிடம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். என்னதான் நீங்க பரஸ்பரம் பார்த்தாலும், நான் பெண்களுக்கு கீழ் வணங்குபவன்
அவங்க காலில் விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த பொய். ஏன்னா அந்த சமயத்துல மட்டும்தான் அவங்களால முடியுமே தவிர, அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா நான் தான் ஆண், நான் தான் இது கெத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அந்த கருணை வந்து அந்த இடத்துல உடையுது. அதுதான் அந்த ஆணுங்கிற கர்வம் தலை தூக்குது, அந்த கருணை வந்து கீழ்படுது. அது வந்து எனக்கே வந்து நானே கூட சில சமயம் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். எல்லாருமே இப்ப ஒரு தங்கச்சி என்ன பண்ணுவான், இப்ப நம்ம வீட்டுல இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஏய் உனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ ஏன் அதெல்லாம் வாங்குற, உனக்கு ஏன் அந்த இது அப்படின்னும் போது ஆணுங்கிற கர்வம் அந்த தலைக்கு மேல ஏறும். அந்த சமயத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் அந்த காலகட்டத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது. ஆனா அந்த சமயத்துல அப்படி எழுதுனது ஒரு ஒரு இதா இருக்கு. இதை இப்போ இருக்க மனநிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ ஒரு இதுல எழுதிருக்கீங்க, இப்போ இந்த மனநிலையில இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதை கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா ஏன்னா வயசும் காலமும் கடந்து கடந்து போக போக எல்லா அனுபவங்களையும் அனுபவித்து அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்பவன் தான் மனிதன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதையுமே வந்து எல்லாத்தையும் நாம பார்த்து ரசிச்சுக்கிட்டு எல்லாமே இருந்தாலும் அந்த அனுபவங்கள் வழியா நாம என்ன கத்துக்கிறோம், 4 பேருக்கு மரியாதை கொடுக்கணும், நல்ல வழியில செல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆசிரியருடைய இதுவும் சரி, ஒரு பெற்றோர்களுடைய எண்ணமும் சரி, அந்த மாதிரிதான் ஒரு படைப்பாளியுடைய மனநிலைமையும் அப்படிதான். எல்லாத்தையும் ரசிக்கணும், நேசிக்கணும். அதே சமயம் அந்த ஆண் கர்வம்ங்கிறது இருக்கணும். அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அதை கொஞ்சம் வந்து அப்பப்போ மாத்திக்கணும். அந்த கருணை உள்ளம் இன்னும் மேலோங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை வந்து நடக்கும் பொழுது பல முறை தவறி விழுவது உண்டு. அதுக்காக அந்த குழந்தை வந்து பின்னாட்களில் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பல தடவை வந்து அது தடுக்கி விழுந்திருக்கும். அதுக்கு அப்பதான் புரியும், இது இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பல புரிதலுக்கு பின்னாடிதான் அந்த நிலை அடையும். அது மாதிரிதான் இப்போ பெரிய பெரிய கவிஞர்கள் எழுதுகிட்டாலுமே அவர்களுடைய கவிதை எழுதும் அந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தவறான ஒரு கருத்தியல் கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிச்சுவாங்க. இதை வந்து சரியா எடுத்து சொன்னீங்க. ஆரம்ப கட்டத்துல ஒரு மாதிரி இருந்தாலும் இப்ப அதை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றதையும் சொல்ல வர்றதையும் ஒரு மிகப்பெரிய மனம் வேண்டும். அதாவது ஒருத்தவங்க வந்து தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு அதை அடுத்த நான் மாத்த முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு இருக்கும். அந்த ஒரு மனசுடைய படைப்பாளர்களோட தான் நான் பேசிட்டு இருக்கேங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்த கேள்வி போலாம். ஒரு நீங்க ஹைக்கூ கவிதைகளும் எழுதிருக்கீங்க, குறுங்கவிதைகளும் எழுதிருக்கீங்க. இதுல ஹைக்கூ கவிதைங்கிறது மூணு அடிகள்ல வர்றது, அதற்குரிய ஒரு இலக்கணம் வேறுவா இருக்கும். குறுங்கவிதைகளுக்கு வேற மாதிரி இருக்கும். இதுல எதை கையாளுவதில் உங்களுக்கு அதிக உவகை ஏற்படுகிறது, மனக்கழிப்பு ஏற்படுகிறது? அது வந்து கவிதைகள் எழுதும்போது எனக்கு வந்து உவகை தான். உண்மையிலே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். எந்த கவிதையா எழுதினாலும் சரி, அது சின்ன கவிதை, பெரிய கவிதை, ஐக்கூ, குறுங்கவிதை, துளிப்பா, இல்ல ஒரு வரி கவிதை, அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் எனக்கு வந்து சலிப்பு தட்டியது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா கவிதைகளும் நேசிக்கிறவன் தான் ஒரு கவிஞன். அது எந்த வகையா இருந்தாலும் சரி, மரபு கவிதையா இருக்கட்டும், குறுங்கவிதைகளா இருக்கட்டும், தன்முனை கவிதைகளா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நாம ஒரு கவிதை எழுதும் போது அது எந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கு முதல்ல அப்படிங்கிறதா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கு அது எந்த வகையில போய் சேருது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அது இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு பெருசா வந்து கவிதைகள் வந்து இதுதான் கவிதை, இது கவிதை இல்லை அப்படிங்கிற வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது எனக்கு. என்னன்னாக்கா கவிதை எழுதும் போதும் மகிழ்ச்சியா இருக்கேன், குறுங்கவிதை எழுதும் போதும், ஐக்கூ எழுதும் போதும் மகிழ்ச்சியா இருக்கேன். அதுதான் ஒரு மிகப்பெரிய இது எனக்கு வந்து. இதை நீங்க தியானத்தோட ஹைக்கூ ஒப்பிடும் போதுதான் இந்த எனக்கு கேள்வியே வந்தது. அதாவது ஒரு குறுங்கவிதைக்கும் ஒரு ஹைக்கூ கவிதைக்கும், ஹைக்கூ வந்து நீங்க தியானத்தோட ஒப்பிடுறீங்க, அப்போ குறுங்கவிதை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போவோம்.
ஆஹ் அப்புறம் கவிதைகள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நான் சொல்ற கருத்தியல் கூட தவறா கூட இருக்கலாம். இப்போ ஆஹ் கவிதைகள்ல வெறும் ஒரு நிகழ்வை வந்து ஒரு வார்த்தையா வச்சுக்கிட்டு பேசுறதுக்கும், ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கும், ஆனா வார்த்தை அலங்காரங்களால் அந்த நிகழ்வை அலங்காரப்படுத்தி ஒரு கவிதையா மாத்துவாங்க. நீங்க கூட ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க. இது ஒரு சாதாரண ஒரு கவிதை தான். எதையும் எல்லாவற்றையுமே ஊதி பெரிதாக்குகிறார் பலூன் வியாபாரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை நீங்க ஒரு அழகான வார்த்தை கோர்வைகளால் அழகாக்கி இருந்தீங்க. இந்த ஒரு கவிதை இப்படி ஒரு எழுதுற கவிதை இருக்கு. அப்புறம் நீங்க எழுதின ஒரு மிகச்சிறந்த கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய கவிதைகள் மிகச்சிறந்ததுதான். அதுல ஒண்ணு, அசையும் நாணல் கடைசி வரை அமரவில்லை தும்பி. இதுக்குள்ள எனக்கு 1000 விதமான அர்த்தங்கள் தோணுது. என்னன்னா, அசையும் நாணல் கடைசி வரை அமரவில்லை தும்பி. ஒரு உம் அலை போக்கு உள்ள ஒரு மனம் வந்து எப்பவுமே அந்த நேரத்துல ஒரு தியானம்ன்றது வசப்படாது. இந்த மாதிரி பல நிகழ்வுகளுக்கு இந்த கவிதையை ஒப்பிடலாம். இப்போ நீங்க இந்த 2 கவிதையில இதுல எதோ இந்த சமூகத்துக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு அலங்கார கவிதைகளை கொண்டு போய் சேர்க்கிறதும், இல்ல ஒரு ஆழ்ந்த கவிதைகள், ஆழ்ந்த பொருள் உள்ள கவிதையை கொண்டு போய் சேர்க்கிறது, இது எதை அதிகமா சேர்க்கணும்? பின்வரும் நாட்கள்ல எதை அதிகமா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அலங்கார கவிதைகளை வந்து எப்ப வேணாலும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா வந்து ஆழமான கவிதைகள் வந்து அந்தந்த கனப்பொழுதுல நிகழக்கூடியதுதான் ஆழ்ந்த சிந்திக்கக்கூடிய கவிதைகள் வந்து. அதையே வந்து அலங்காரத்தோட எழுதும்போது இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா அலங்காரங்களை தவிர்த்து விட்டு எழுதுனாக்கா அது உண்மையிலே ஒரு இயல்பான ஒரு கவிதையா, எல்லாருக்கும் புரியும்படியான கவிதையா, எல்லாருடைய மனசுலயும் நிறைவான ஒரு கவிதையா, எல்லாரும் எல்லாரையுமே ஒரு சீர்திருத்த கவிதைகளா கவிதைகள் மூலியமா சீர்திருத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான ஒரு இதுதான். அதுக்கு வந்து அதாவது பல கோணத்துல நம்மளையே வந்து பார்த்துக்கணும். பல கோணங்கள்ல வந்து கவிதை எழுதவனுடைய ஒரு மனநிலைமையை வந்து பல கோணத்துல வந்து அவன் சிந்திக்கணும். அதுக்கு வந்து அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுல வந்து என்னன்னாக்கா ஐக்கூ வந்து எனக்கு மிக பிடிச்ச ஒரு இது. ஏன்னா அதுலதான் வந்து ஒரு ஒரு காட்சியையும் வெளிப்படுத்தலாம், ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தலாம், ஒரு முரண்பாடையும் வெளிப்படுத்தலாம், ஒரு ஒரு சீர்திருத்தத்தையும் அதுல வந்து கவிதைகள் மூலியமா செய்யலாம். உம் ஆஹ் இதுலயும் இப்ப இங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. அதாவது ஒரு வெறும் அலங்காரத்தின் மூலம் ஒரு நிகழ்வை சொல்றது அப்படிங்கிறது இதுக்கும் அதுக்கும் ஒப்பீடற்றதா தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம சாண்டிலியன் புத்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன வெயில் இருக்கும், ஆனா அந்த வெயில அவர் சொல்றதுல அந்த இடத்துக்கே நம்ம போய் உட்காந்துருவோம். அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம முழுவதுமா பாக்குற மாதிரி ஒரு பிரமிப்பை கொடுப்பாரு. ஒரு சின்ன நிகழ்வு தான் வெயில் அடிக்கும், அவ்வளவுதான். ஆனா அதை அவர் சொல்ற விதம்ன்றதற்கு அந்த அளவுக்கு நம்மளை உள்ள கொண்டு போயிடும். அது இதன் மூலமா தான் இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. அதாவது ஒரு அலங்கார கவிதையும் இருக்கு, ஒரு பொருள் உள்ள கவிதையும் இருக்கு. இதனால நீங்க எதை இனி வரும் நாட்களில் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தோணுனது இந்த காரணம் மட்டும்தான். அது வந்து ஐக்கூ ஐக்கூ கவிதைகள் மூலியமா வந்து பல ஆழமான கவிதைகளை எழுதணும் அப்படிங்கிறது. அது வந்து ஐக்கூ மூலியமா தான் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு. ஏன்னா அதுலதான் வந்து ஐக்கூல மட்டும்தான் பல பரிமாணங்கள்ல பல காட்சிகள்ல படிக்கிறவங்களுக்கு பல காட்சிகள் அதுல விரிவடையும். புது கவிதைகள், அலங்கார கவிதைகள் எல்லாம் வந்து அது நேரடியா பொருள் தரக்கூடிய ஒரு கவிதைகளா வந்து அதுல மாறிடும். ஆனா ஐக்கூல மட்டும்தான் வந்து ஒரு பாடுபொருள், ஒரு மறைமுக பொருள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். அந்த மாதிரி கவிதைகளை எழுதணும்னு பின்வரும் நாட்கள் இல்லை, எப்பவுமே நான் நினைக்கிறேன். நாங்க கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஆழமான பொருள் உள்ள கவிதைகள் உங்க நிறையவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்தோட இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு? ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான். கேளுங்க கேளுங்க, கடைசியா தான் கேளுங்க. அடுத்து நம்ம பார்வையாளர்களுக்கு என்ன பண்ணும் அது கேளுங்க. நீங்க கேளுங்க. கேளுங்க.
ம் ஒரே ஒரு சாதாரண ஒரு கேள்வி மட்டும்தான். அதாவது இந்த வேலை பளுவையும் இந்த கவிதை எழுதுற இந்த ஒரு இதையும் இதை எப்படி உங்களால சரியா கையாள முடியுது? அதாவது வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம வீணடிக்க கூடாதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இது எனக்கு இருக்கு. ஏன்னா நேரம் வந்து காலம் வந்து பொன் போன்றது, அது போனா திரும்ப கிடைக்காது. அத வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 1% வந்து இந்த படைப்புக்காக, நம்ம மனசுக்காக, நம்ம எழுதக்கூடிய எழுத்தாணிக்காகவாவது நம்ம மரியாதை கொடுத்து அதை தொடர்ந்து செய்யணும், அதை எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து சரியான முறையில கையாளுறதுனாக்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் நான் வச்சுக்கிறது இல்ல. இந்த மாதிரி நண்பர்கள் கூட வெளியே போறதோ ஆஹ் உங்களோட இணைப்பு இணைப்பு சரியா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன். என்னுடைய வேலை பளுவில் இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய வரமா நான் நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோட கேள்விகள் அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசினது எல்லாமே வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த மாதிரி நான் ஒரு அனுபவத்தை நான் இது வரைக்கும் சந்திச்சது இல்லை. அது உங்களோட பேசினது, உங்களோட கருத்தியலை நான் வாங்கிக்கிட்டது, இது எல்லாமே வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பினை, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஆஹ் கேள்விகள் ஆரம்பிக்கலாம். நான் அதை கடைசியில கூட சொல்லிக்கலாம். கலை அவர்கள் கேள்விகள், அந்த கேள்விகளை அந்த நேரத்தை ஆரம்பிக்கலாம். குமரன் அண்ணா, நீங்க பேசிருங்கண்ணா. மகிழ்ச்சி. அதாவது இருவருமே வந்து நம்ம குழுவுக்கு வந்து பெரியவர்கள். அது வந்து முதல்ல வந்து தோழர் பகத் அவர்களுக்கு வந்து எங்களோட முதல் பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னும் ஒரு எழுத்தாளரோட கவிதைகளை இன்னும் கொஞ்சம் வாசிச்சிருந்தீங்கன்னாக்கா இன்னும் பார்வையாளர்களுக்கு வந்து கொஞ்சம் போய் சேர்ந்திருக்கோன்றது வந்து அவங்களோட ஒரு சின்ன கருத்தாக தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட படைப்புகளை வந்து இந்த மாதிரி பகிரும்பொழுது, ஏன்னா புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துறது தான் இந்த குழுவோட ஒரு முக்கியமானது. பரவாயில்ல, ஆனாலும் அது அத்தனையுமே வந்து உங்களோட கேள்விகள் மூலமாக வந்து அவருக்கு வந்து கொண்டு வந்துருங்க. இன்னொன்னு கவிஞர்கிட்ட அவர் பேசுறதுல பார்க்கணும்னா சில முரண்கள், அவரோட இதுவே வந்து முரண்கள் இருக்குதா அப்படின்னு, அது ஒரு காலத்தின் முன்ன இது வந்து எழுதுனது இப்போ வந்து மாறுதா அப்படிங்கிறது வந்து தெரியல. அது அவரோட முழு படைப்பையும் படிக்காம நம்ம சும்மா இத்தினோண்டு கேட்டுட்டு மட்டுமே முன்முடிவுக்கிறது வந்து சரியாக இருக்காது. அது உண்மையிலேயே. வேற யாரும் கேள்விகள் கேட்க விருப்பம் இருந்தால் கை கொடுத்துங்க, கேட்கலாம். கலை. குழுமத்துல வேற யாருக்காவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கைகளை உயர்த்தலாம். ராஜ்குமார் சாரோட உங்களோட கேள்விகளை கேட்டு பதில்களை பகிர்ந்துக்கலாம். நீங்க ஆசிரியரா இருக்கீங்களா கவிஞர்? ஆமா. இல்ல ஆசிரியர் எல்லாம் இல்ல. நான் ஒரு தனியார் துறையில தான் வேலை செய்யறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து எழுதுங்க, நிறைய இது பண்ணுங்க. ஆமா, அந்த ஒரு வரி கவிதைன்னு சொன்னீங்கல்ல பேசிட்டு இருக்கும்போது, அது என்ன? அது ஏதாவது நீங்க நீங்க உங்களோட ஒரு வரி கவிதைகளை எங்களோட பகிர்ந்துக்கீங்க. அது வந்து அந்த ஒரு வரி கவிதை வந்து, நீ கடைசியாக எப்போது உன் ஆன்மாவிடம் பேசினாய் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடியும் அந்த கவிதை. இப்படி வந்து சரி. ஒவ்வொருத்தனும் அவனுடைய இதுல ஆன்மாவோட வந்து ஒரே ஒரு நல்லது கேள்வி, இது கெட்டங்கிறது ஒரே ஒரு கேள்வி. ஆன்மா அப்படிங்கிறது எதை குறிப்பிட்டிருக்கு இந்த இடத்த? இருக்கு, ஆன்மா இருக்கா? நம்ம உள்ளத்தையும் இல்ல, சரி கேட்கல. ஆன்மாங்கிறது சரி கேட்கல. அந்த ஆன்மா வேற, நம்ம உள் உணர்வுகள் தான் ஆன்மான்னு நான் ரெண்டு ரெண்டு ஆன்மா இருக்கா அப்போ? ஐயா, அதாவது வந்து ஆன்மாங்கிறது வந்து பிரேத ஆத்மா. ஆமா, பிரேதம் சொல்லி நம்ப வைக்கிறது அது வேற.
இருக்கு. அது கிடையாது. நம்ம உள் உணர்வுகள், நம்ம உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு இது. அதுதான் நான் ஆன்மான்னு நான் நினைக்கிறேன். நாம வந்து நம்ம உள்ளத்தோட பேசும்போது அதுதான் நான் வந்து ஆன்மான்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதாவது கவிஞர் நினைக்கிறது வந்து சரிதான். ஆனா அது வாசகர்கள் கிட்ட கடத்தும் பொழுது அதே உணர்வுகளை வந்து கொண்டு போகணும் இல்லைங்களா? இப்போ நீங்க சொன்ன அந்த கவிதையை வந்து நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? அப்போ கண்டிப்பா வரும்போது கண்டிப்பா. என்னுள்ள வந்து ஒரு கேள்வி ஒண்ணு வந்து இல்ல, அது கேள்வியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கவிதையை வடிவமைச்சிங்களா? இல்ல ஆமா ஆமா, அதுதான் கண்டிப்பா அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அது கேள்வியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கடைசியில அதை முடிச்சிருப்பேன். நீ எப்போதும் உன் ஆன்மாவிடம் பேசினாய் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட அதை முடிச்சிருப்பேன். ஆன்மாவிடம் பேசினா என்பது கேள்வின்றது போது உள்ளுணர்வோட பேசினா என்பதை நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஆமா ஆமா. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப வேற நன்றி யாரும் ஐயா, கேள்வி ரொம்ப கேட்கல. மகிழ்ச்சி. நம்ம இந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சி. அந்த கவிதைகளை இல்ல உண்மையிலேயே நீங்க அந்த அளவுக்கு அந்த கவிதைகளை ரசிச்சு அதை கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல, இதுதானே ஒரு ஒரு நீங்களே குறிப்பிட்டீங்க இல்லையா? கவிஞர் அப்படிங்கிறது வந்து இந்த தனிமையில இருக்கவங்க போதுதான் கவிதை வருமா அப்படிங்கிறத வந்து அதுலயும் வந்து சில மாற்று கருத்துக்கள் வந்து இருக்கலாம் சிலருக்கு. தனிமையில அப்படின்னு பார்க்க போனாக்கா கவிஞர்கள் வந்து ஒரு வேற ஒரு உலகத்துல வாழ்றாங்களோ. இப்ப வைரமுத்துல பாத்தீங்கன்னா எப்பவும் தன்னோட கூட்டத்தை வச்சுக்கிட்டே இருப்பாரு. பெரிய பெரிய கவிஞர்கள் நீங்க சொன்ன ஐயா பழனி பாரதி, இவங்க எல்லாமே கவிஞர்கள் எல்லாமே வந்து மக்களோட இருக்கும்பொழுது அவர்கள் வந்து மக்கள் கவிஞராக மாறுறாங்க. அவங்க பேசுறாங்களா, அதாவது மௌனமா இருக்கிறாங்களா, அது இல்ல. தனிமைங்கிறது வந்து வேற. தனிமையில உட்காந்துதான் எழுத ஆகணும், வேற வழியே கிடையாது. தனிமையில இருந்தா மட்டும்தான் பேசிட்டு கண்டிப்பா. உங்ககிட்ட பேசிட்டு நான் ஒரு கவிதை எழுத முடியாது. ஆனால் அவர்கள் வந்து ஆஹ் அப்ப ஏன் வந்து புத்தர் வந்து கவிதை எழுதல? அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் ஒண்ணு சொல்லிட்டாரு. அது அப்புறம் கவிதையா, தத்துவமா? அது அதை அதை ஒட்டி அது பல. வந்து இருக்கு இருக்கு. அது வந்து ஆமா அவங்கவங்களுடைய எடுத்துக்கு அவங்கவங்க பொருள் வேறுபடும். அவங்கவங்க எடுத்துக்கூடிய மனநிலைமையை பொறுத்து அது வேறுபடும். ஆமா, அந்த கவிதையே சிலர் வந்து அதுதானே. அது கவிதையா எடுத்துக்கிறாங்க, தத்துவமா எடுத்துக்கிறாங்க, ஒரு தீர்க்க மந்திரமா கூட அதை எடுத்துக்கிறாங்க. உம் சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து பயணம் செய்யுங்க. நிறைய எழுத்துக்கள், அடுத்த புத்தகங்கள் வராது. உங்களுக்கு இருக்குங்க ஐயா. ரெண்டு உத்தரவாதம் ரெண்டு தெரியுது. புத்தகங்கள் இருக்கு. ஆஹா. 2 புத்தகங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஐக்கூவும், இன்னொன்னு வந்து புது கவிதைகள். ஏதாவது ஒரு ஐக்கு, ஆஹ் ஏதாவது ஒரு ஐக்கு. ஏன்னா நம்ம பகத் தோழர் வந்து ஐகோ நீங்க சொன்ன உடனே ஒரு படிப்பாருன்னு பார்த்தோம். ஏதாவது சில ஐகோ வந்து நீங்க உங்களோட ஐகோ கையில புத்தகம் இருந்ததுனாக்கா அதுல இருந்து படிச்சீங்கன்னா இருக்கு இருக்கு. நாங்க கண்டிப்பா கண்டிப்பா ரசிக்க. இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க ஐயா. ம், ஐயா கண்டிப்பா இருக்கு. நிஜமாவே இருக்கு. ஆஹ் அதுக்காகவே ஒரு நிலை நிறைய கவிதைகளை எடுத்து வச்சிருக்கேன். படிங்க. அதாவது சமீபத்துல எழுதின ஒரு 2 கவிதை. அதிகாலை சூரியன் பனி விலக ஒரு இலை நிமிர்கிறது அப்படின்ற ஒரு ஐக்கூ கவிதை. ம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். அதிகாலை சூரியன் பனி பணி விலக விலக ஒரு இலை, நிமிர்கிறது நிமிர்கிறது ஒரு ஒரு இலை. இலை. ஆமா. இது வந்து பனி காலத்துல வந்து எல்லா இலை பூ எல்லாமே வந்து அந்த பனியின் கனத்தால வந்து அது காஞ்சிருது. தோன்றிடும். அந்த மாதிரி அந்த பனி விலகலை தான் பனி விலகலும் போது அது வந்து நிமிரும் போது அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து எல்லா மனிதனுக்குமே ஒரு சுமை இருக்கு, ஒரு கட்டாயமான ஒரு நிறைய சுமைகள் இருக்கு. அப்படின்னும் போது அது வந்து நிமிரும் போது அப்படி நிமிரணும் அப்படிங்கிறது தான் அந்த கவிதை. அதன் மூலியமா நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு ஐக்கூ. மூங்கில் இலை மேலே அதுக்கடுத்து வந்து தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோன்னு அதை எடுத்துட்டு வந்து நீங்க நினைச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா. அதுக்கடுத்து இன்னொரு ஐக்கூ. பறவை பறந்து சென்றது, கூட்டின் தனிமையை கலைத்தது ஒரு இலை. திரும்ப ஒரு தடவை படிக்கிறேங்க ஐயா. பறவை பறவை பறந்து பறந்து சென்றது சென்றது, கூட்டின் தனி. ம். தனிமையை அமைதியை கலைத்தது கொடுத்தது ஒரு. ஒரு இலை. ஒரு இலை. அதாவது வந்து பறவை வந்து முட்டையிட்டு
முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரிச்சு அது கடைசியில அது வந்து அந்த பறவை வந்து அந்த கூட்டை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டுல போய் பார்க்கும்போது வந்து இலைகளும் பூவும் அது விட்டு சென்ற ஒரு இறகு அது மட்டும்தான் இருக்கும். அது வந்து அந்த கூட்டுக்கு இருந்ததுக்கான ஒரு அடையாளம், பறவை இருந்ததற்கான ஒரு அடையாளம். அந்த அந்த தனிமையே இலை உதிரும் போதும் பூ உதிரும் போதும் அது வந்து அந்த தனிமையை விளக்குது அப்படின்ற ஒரு பார்வையில அது எழுதுனது. சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா அதுக்கு அடுத்து ஒரு கவிதை இருக்கு. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். உதிர்ந்த சருகு உதிர்ந்த சருகு படபடக்கிறது இளம் பறவையின் சிறகு. இந்த காட்சியை படிக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இதுல இந்த பொருள் படும். இந்த கவிதை முதிர்ந்த சருகு படபடக்கும் பறவையின் சிறகு. இளம் பறவையின் சிறகு. பொதுவாகவே வந்து இலைகள் உதிர்ந்திருக்கும். அது படப்படக்கும் போது வந்து அங்க வந்து ஒரு இளம் பறவை கூட்டிலிருந்து கீழே விழுந்திருக்கும். அந்த பறவை வந்து படப்படக்குது. ஒரு புதுசா ஒரு பறவை வந்து பறக்கும் போது இலைகளோட தத்தி தத்தி தான் பறக்கும். அந்த ஒரு காட்சியை வச்சு எழுதுனதுதான், அந்த நேரடியான ஒரு காட்சியை எழுதுனதுதான் அது. ஏன்னா எல்லாருமே வந்து ஆரம்ப காலத்துல தத்தி தாவிதான் எல்லாருமே நடக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பறக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு அழகான ஒரு காட்சியில் தான் அது எழுதுனது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கலை. மிக்க நன்றி குமரன் அண்ணா. மங்கை வரலன்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா, மங்கை மேம் வரல. மகத்துக்கு இது முதல் நிகழ்வு. அது முதல் நிகழ்வு மாதிரியே இல்லை. நிறைய அனுபவம் வாய்ந்த கேள்விகள், அதோட பதட்டமே இல்லாத அந்த ஒரு சூழலை உருவாக்கி கொண்டது. இதெல்லாமே மிகுந்த அவர் ஆமா பகத்தை பத்தி பேசணும் அது முதல்ல சொல்லுவீங்களா? இருவரும் இளையவர் நம்மளோட குழு இருந்தது. பகத் வந்து அவரு பேசினது பார்க்க போனா அவரு சிறந்த படிப்பாளி அப்படிங்கிறது, நிறைய படிக்கிறாருங்கிறது மட்டும் தோணுது. அது எல்லாரையும் தேடி தேடி படிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. உங்களுக்கு வந்து பாராட்டுகள். அதான் சொன்னீங்க இல்லையா, அவரோட கவிதைகளை அவரோட வரிகளை வெளியே கொண்டு வந்ததுல வந்து தோழர் பகத்துக்கு வந்து பாராட்டுகள். நன்றி. அவருக்கும் என்னுடைய நன்றி. அவருக்கும் சிறப்பான கேள்விகளை கேட்டு என்ன வியப்புல ஆழ்த்தினதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தொடர்ந்து, ஏன்னா இது இந்த மாதிரி கவிஞர்களாலும் படைப்பாளர்களாலுமே இணைந்து ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குழு இது. சரிங்களா? பாருங்க படைப்பு இது என்ன பண்ணிடுவது அப்படின்னா நிறைய பண்ணிடுது. ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக மதுரை தமிழ் சங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் பயிற்சி பட்டறைய இதுவரைக்குமே பல பகுதிகளில், சென்னையில மட்டுமே நிறைய பண்ணியிருக்காங்க, கரூர்ல பண்ணியிருக்கிறாங்க, திருச்சி, அப்புறம் வந்து இதுல மதுரையில இப்ப பண்ணாங்க, அடுத்தது கோயம்புத்தூர்லயும் வந்து பண்றதாக கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்குமே ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கான இது அது அத்தனையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மாணவர்கள் கிட்ட இருந்து வந்து பணம் எதுவும் வாங்குறது கிடையாது. இருந்ததே செய்தது கடந்த இந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அண்ணன் நேரு அண்ணன் வந்திருந்தார் பாருங்க. இப்போ கலைபாலா இருக்காங்களே, வினிதா, இவங்க எல்லாமே போய் சேர்ந்துதான் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சாங்க. அந்த இடத்துல பர்வீன் சுல்தானா வந்திருந்தாங்க, கரண் கார்கி வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு. இப்ப நம்ம சாகித்ய அகாடமி வந்து தமிழ்ச்செல்வன் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஐயா வந்திருந்தாங்க. பெரும் ஆளுமைகள் வந்து மாணவர்களுக்கான 3 நாட்கள் பயிற்சி பட்டறை, உணவு, தங்குற இடம், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது எது செய்யுது அப்படின்னா இந்த மாதிரியான குழுக்களும் உங்களை போன்ற இந்த புதிய வரவுகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க மூலியமாக தான். தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து எழுதுங்க. குழுவை பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும்னு விரும்புங்க. எல்லாருமே பயனடைய ஒரு இதுதான். ஐயா வணக்கம். இது வந்து உண்மையிலே வந்து வாரங்கள் சொல்லுங்க. இது உண்மையிலே வந்து வாரங்கள் படிக்கும்
குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான். இந்த அளவுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லா படைப்புகளையும் படைப்புகளையும் படிச்சு அதுக்கான உண்டான தகவல்களை எடுத்து குறிப்புகள் எடுத்து அவங்க கிட்ட பேசுறது, கலந்துரையாடல் செய்யறது, அது ஒரு நேர்காணல் மூலியமா செய்யறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான். அதுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு நல்ல விஷயங்கள்ல செய்யும்போது எல்லாருமே வந்து வாழ்த்தி வரவேற்று அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை மேலும் மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்காக. மகிழ்ச்சி. நீங்களை தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து பயணம் செய்யுங்க. இலக்கியவாதிகளால் மட்டுமே இந்த அளவுல வந்து உலகத்துல வந்து அமைதி நிலவுது அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து அது. நிச்சயமாக. ஏன்னா அவங்க கிட்டதான் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்டதான் வந்து மனசு ஈரம் இருக்கும். அவங்க கிட்ட மட்டும்தான் சமுதாய சிந்தனைகள் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது சமுதாயத்தை பத்தி எழுதும் பொழுது இதுவாதான் எழுதி ஆகணும், எல்லா நேரங்களிலுமே வந்து வர்ணிப்பு வந்து கிடையாது. சமுதாயத்தை பத்தி எழுதும்போது அதனோட அக்கறையோட எழுதுனது இல்லையா, அது இலக்கியவாதிகள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இது. அதுவும் இல்லாம இலக்கியங்கள் இல்லாம இருந்ததுனாக்கா எப்பவோ வந்து இந்த பூமி பந்து வந்து வீணா காணாம போயிருக்கும். நிச்சயமாக அது நம்மளை போன்ற எல்லோருமே தொடர்ந்து பயணம் கண்டிப்பா செய்வோம். கண்டிப்பா. இந்த நேரத்தில் பங்கேற்று இந்த குழுவுக்கு வந்து தெரிவிச்சது உங்களுக்கு நன்றி. புதிய வரவாக தோழர் பகத் ரொம்ப அவர்கள் வந்து மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தங்களோட அறிமுகமாக ஒரு சிறந்த ஒரு நெறியாண்மை செய்ததற்கு வந்து தோழர் பகத் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இதை ஒருங்கிணைத்த ரீதா, கலை மற்றும் மங்கை அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒளியன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு எழுத்தாளரோடு சந்திப்போம். வணக்கம்.